கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையைச் சார்ந்த அருட்தந்தை எவரெஸ்ட் டயஸ் அடிகளார். அன்பார்ந்த சகோதரங்களே, சகோதரிகளே, இன்று புனித வாரம், வியாழக்கிழமை. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல், கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இன்று பெரிய வியாழன், புனித வியாழன், இறுதி இரா உணவு பெருவிழா என்றெல்லாம் இந்த நாள் அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் இயேசு எந்த நோக்கத்திற்காக பிறந்தாரோ அல்லது மீட்பு திட்டத்தில் இறைவனின் இறுதி மீட்பராக, இறுதி இறைவாக்கினராக அனுப்பப்பட்டவர்தான் தம் ஒரே மகன் இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் தெளிவாக இருந்தார். அவருடைய பார்வை நேரிய பார்வையாகவும் தெளிவான நோக்கத்தை, தூர நோக்கு பார்வையையும் கொண்டிருந்தது. எனவே எவ்வளவு இடைஞ்சல்கள், சவால்கள், பிரச்சனைகள் தம்முடைய சமூகத்திலும் தன்னுடைய சீடர்கள் மத்தியிலும் இருந்து வந்தபோதும் அவை அனைத்தையும் நேரிய முறையிலே முகம் கொடுத்து சவால்களை எல்லாம் உடைத்தெறிந்து தீர்க்கமான முடிவுகளை எடுத்து நோக்கத்தை அடைவதிலே தெளிவாக இருந்த ஒரு நல்ல தலைவன். அந்த தலைவன், அந்த மீட்பர் இன்று இறுதியாக தம் 12 சீடர்களோடு உணவருந்த புறப்படுகின்றார். இந்த இறுதி இரா உணவு நிகழ்வுதான் மிக முக்கியமான ஓர் நிகழ்வாக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இறுதி இரா உணவின் போது ஆண்டவர் இயேசு தாம் தேர்ந்தெடுத்த 12 சீடர்களுடைய பாதங்களையும் அவர் கழுவுகின்றார். இந்த 12 சீடர்களுடைய பாதங்களையும் தன்னுடைய கரங்களால் கழுவி முத்தமிட்டு தன்னுடைய இடுப்பிலே சொருகியிருந்த துணியினால் துடைத்து, நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த கட்டளையை கொடுக்கின்றார். நாம் பணி பெறுவதற்காக வரவில்லை, பணியை செய்வதற்காகவே வந்தேன். சேவையை பிறகல்ல, சேவை செய்வதற்கே நான் என் தந்தையால் அனுப்பப்பட்டேன் என்ற செய்தியை தெளிவாக தம் சீடர்களுக்கு சொன்னார். நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னார். ஆக இது பணி செய்து வாழுகின்ற ஒரு வாழ்வு. அதற்காக அவர் இன்றைய நாளிலே திருப்பலி அல்லது குருத்துவம் என்ற உன்னதமான ஒரு திருவருட்சாதனத்தை தோற்றுவிக்கின்றார். எனவே குருத்துவத்திற்கு இன்று பிறந்த நாள். இந்த குருத்துவத்தை அழைப்பாக பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட அனைவருக்கும் இன்று வாழ்த்துக்கள். இந்த குருக்கள் தான் அன்றைய சீடர்களுடைய வழி மரபினர். அன்றைய சீடர்களுக்கு எவற்றையெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தாரோ, கற்பித்தாரோ, அவை அனைத்தையும் இந்த குருக்கள் தான் இந்த திரு அவையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனால்தான் அன்பு கட்டளையை கொடுத்து, நான் அன்பு செய்தது போல நீங்களும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இன்றைய நாள் உலகளாகிய கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. அன்பின் நாளாக இருக்கிறது. சேவையின் நாளாக இருக்கின்றது. பணி செய்து வாழ்வதுதான் உண்மையான வாழ்வு. தம்மை தாழ்த்தி வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு என்பதனை இறைவன் நமக்கென்று சொல்லி நிற்கின்றார். அவற்றை விசுவசித்தவர்களாக நாமும் மாறுவோம். அதற்காக தேர்ந்து தெளிவோம். ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுப்போம். உறுதியான செயல்களை செய்வோம். இவை நிச்சயம் நம் அனைவரையும் வாழ வைக்கும். நம்பிக்கையின் பயணிகளாக நாம் மாறிட வரம் கேட்போம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன். ஆமென். தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்.